அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்காபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வஸிர் லி அம்ரி வஹ்லுல் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. இன்றைய காலகட்டத்தில் அனைத்து மேடைகளிலும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஹதீஸ் என்பது ஒரு முத்தவாத்திர் ஹதீஸாக இருக்கக்கூடிய ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லக்கூடிய ஹதீஸ். பிதத்துல் அனைத்து வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆகும். உண்மையிலே இது ஒரு முத்தவாத்திர் ஹதீஸ், சஹீஹான ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. வஹாபிகளும் சலஃபிகளும் அடிக்கடி எடுத்து சொன்ன ஹதீஸ் இதுவே ஆகும். குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே சொர்க்கம் கொண்டு செல்லும், மற்ற அனைத்தும் நரகத்திற்கு அழைத்து செல்லும். அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத கூட்டுதுவா பிதத், குனூத் பிதத், ஜும்மாவில் 3 குத்துபா பிதத், இப்படி பிதத்துகளை அடுக்கிக் கொண்டே செல்வார்கள். இதுபோன்ற பிதத்துகளை செய்தால் நரகவாசி என்று அடிக்கடி மேடைகளில் முழங்குவார்கள். ஒருவர் நல்ல ஈமான் தொழுகையாளியாக இருந்து தர்மம் செய்யக்கூடியதாக இருந்து அவரை நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது, நீ இவ்வளோ நன்மை செய்திருந்தாலும் கூட்டுதுவாய் ஓதிவிட்டாய், மௌலூது ஓதிவிட்டாய், மிலாது விழா கொண்டாடி விட்டாய், அதனால் உனக்கு நரகம், நீ பிதத் செய்த காரணத்தினால் நீ நரகத்திற்கு செல் என்று சொல்லுவானா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். வஹாபிகளை பொறுத்தவரை இதற்கு சிந்தனை இருக்காது. அவர்களை பொறுத்தவரை பிதத்தை தொடங்கி சமூகத்தை வழிகெடுத்தவர்களை ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய கூமுட்டைகள் தான் இந்த வஹாபிகளும் சலஃபுகளும். முதலாக குர்ஆன் அவமதிக்கப்பட்டு பிதத் உருவாக்கப்பட்டது உஸ்மான் அலி அவருடைய மரணத்தோடு ஆகும். அலி அலி அவருடைய மரணத்திற்கும் ஹசன் அலி அல்லாஹுடைய மரணத்திற்கும் ஹுசைன் அவருடைய மரணத்திற்கும் பின்பு அவர்கள் ஆட்சி காலம் தொடங்கி இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சி படியேறும் வரை ஆண்டு வந்த உமையாக்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தின் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் ஹுசைன் அவர்களையும் சபித்து சாப பிரார்த்தனை நடத்தியவர்கள் தான் இந்த மோவியாவுடைய வம்சாவளி. ஒவ்வொரு ஜும்மா குத்துபாவிலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சகோதரரும் தன்னுடைய அருமை மருமகனும் இன்னும் யாருக்கு நான் மௌலாவோ தலைவரோ அவர்களுக்கு அலி மௌலாவாக தலைவராக இருப்பார் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டவரும், சொர்க்கத்திற்குரியவர் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டவரும், சொர்க்கத்தினுடைய இளவங்களுக்கு தலைவர் இருக்கக்கூடிய ஹசனும் ஹுசைனும் அல்லாஹ்வுடைய திருத்தூர் சொல்லியிருக்க அவர்களை பார்த்து சாப பிரார்த்தனையில் கட்டளையிட்டவன் தான் மோவியா. அதன்படி மஸ்ஜிதுல் ஹரமிலும் மஸ்ஜிதுல் நபவிலும் கூட ஜும்மா குத்துவாவின் போது சாப பிரார்த்தனை செய்யப்பட்டது. உமர் பின் அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வந்த பின் தான் இந்த சாப பிரார்த்தனை நிறுத்தப்பட்டது. இந்த சாப பிரார்த்தனை பித்தத்தை உருவாக்கியவன் நரகத்தின் நாயாக இருக்கக்கூடியவரை அல்லாஹுடைய அன்புக்குரியவராகிய அலியையும் ஹசனையும் ஹுசைனையும் அஹுல் பைத்தையும் சபிக்கக்கூடிய சாப பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த மோவியாவை ரலியல்லாஹு அன்ஹு என்று இன்றைய வரைக்கும் புகழாரம் சூட்டுவதை நாம் பார்க்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த தீனை இல்லாமலாக்கி சாமுரி என்று சொல்லக்கூடிய காளை ஒன்றை கொண்டு வந்து அதனை வணங்க வைத்தான். இந்த சாமுரியை பிற்காலத்தில் வந்த யூதர்கள் சமுரா என்னும் பெயரில் சாமுரியை சமுரா என்னும் பெயரில் இன்னும் ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழ்கின்றார்கள். அதுபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீனை இல்லாமலாக்கி கிறிஸ்தவம் என்னும் மதத்தை கொண்டு வந்து ஈசாவின் பெயரிலேயே கிறிஸ்தவத்தை கொடுத்த சவுல் என்று சொல்லக்கூடியவனை பவுல் என்று கூறி அவரையும் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல்தான் மோவியா அவனும் அவனுடைய வம்சாவளியும் அஹுல் பைத்துகளை கொன்றொழித்து அஹுல் பைத்துகளை சபித்து அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டத்திட்டங்களை மாற்றி உமையாக்களுடைய கோத்திர சட்டங்களை இஸ்லாமாக்கிய மோவியாவை ரலியல்லாஹு அன்ஹு என்று இந்து முஸ்லீம் சமுதாயத்தினர் சொல்லுகின்றார்களே. பிதத்துகளை உருவாக்கிய ஆரம்ப காலத்தில் பிதத்தை உருவாக்கியவன் தான் அந்த மோவியா. இன்னும் சொல்லப்போனால் முதல் பிதத்துவாதி இந்த மோவியா. இந்த மோவியன் ஆட்சி காலத்தில் ஹதீஸ் ஃபேக்டரியை உருவாக்கி வைத்தான். ஒரு ஹதீஸ் சொன்னால் 1 தினார் என்று கூறினான்.
குரானும் அஹ்லுல் பைத்துமே இஸ்லாத்தின் அடிப்படை என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள்லாம் சொல்லியிருக்க, குரானும் ஹதீஸும் தான் அடிப்படை ஹதீஸை புனைந்து அதுதான் இஸ்லாம் என்றான். அஹ்லுல் பைத்துகள் இருந்தால் தானே நீங்கள் அவர்களுக்கு ஹதீஸ்களை ஏற்பீர்கள். அதனால் அஹ்லுல் பைத்துகளை, அவருடைய வாரிசுகளை, இமாம்களை வரிசையாக கொலை செய்தான். மோவியா, ஹிஜ்ஜித் அவனுடைய வம்சாவளியும் உமையாக்களுடைய காலத்திற்கு பின்னால் அப்பாஸ் ஆட்சி காலத்திலும் அஹ்லுல் பைத்துகள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டார்கள். இமாம் ஹசன் கொலை செய்யப்பட்டார், இமாம் ஹுசைன் கொலை செய்யப்பட்டார், இமாம் ஜெயின்லாப்தீன் கொலை செய்யப்பட்டார், இமாம் பாக்கர் கொலை செய்யப்பட்டார், இமாம் சயீத் கொலை செய்யப்பட்டார், இமாம் ஜாஃபர் சாதிக் கொலை செய்ய தொடர் கொலையை நடத்தியவன் தான் இந்த உமையா கூட்டத்தினர். ஹிஜ்ரி 180 காலகட்டங்களில் வந்த ஹதீஸ் கிரந்தங்களில் அஹ்லுல் பைத்துடைய ஹதீஸ்களை ஏராளம் பார்க்கலாம். அஹ்லுல் பைத்துடைய ஹதீஸ்களை கிரந்தங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க முடியாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் நொய்முத் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அஹ்லுல் பைத்துடைய ஹதீஸ்களை தொகுத்து கிரந்தங்களாக வெளியிட்டார்கள். அந்த கிரந்தங்களை எல்லாம் இன்றைக்கு இருட்டடிப்பு செய்துள்ளார்கள். அப்பாசிர் ஆட்சி காலத்தில் அரச சபை இமாம்களாக இருந்த புகாரி, முஸ்லிம், திருமதி, அபுதாவுத், இப்னு மாஜா, நசாய் போன்ற ஹதீஸ்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து சஹீ சித்தா என்னும் புகழாரம் சூட்டினார்கள். இந்த 6 கிரந்தங்களுக்கும் குரானுக்கு அடுத்தபடிய நிலையில் வைக்கப்பட்டது. இந்த ஹதீஸ் கித்தாப்புகளில் அலி அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் 40 மட்டுமே உண்டு. ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் அலி அவர்கள் அறிவித்த ஹதீஸ் 10 மட்டுமே உண்டு. அலி அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஹதீஸ்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹதீஸ்கள் தான் சஹீ சித்தாவிலே காண முடியும். அதே சமயம் அலி அவர்களை எதிர்த்து மோவியாவிற்கு ஆதரவான ஹதீஸ்கள் 1000 கணக்கில் காணலாம். 1.5 ஆண்டுகள் மட்டும் உடனிருந்த அபூ ஹுரைரா ஹதீஸ்கள் 5000 ஆகும். 9 ஆண்டு காலம் உடனிருந்த அன்னை ஆயிஷா ஹதீஸ் 2000 ஆகும். 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதருடன் இருந்த அலி அவருடைய ஹதீஸ்கள் வெறும் 40 மட்டுமே. 12 ஆண்டு காலம் நுபுவத்தை அடைந்ததற்கு பின்னால் 12 ஆண்டு உடன் இருந்த அன்னை ஹதீஜா ஹதீஸ்கள் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டுமே. நுபுவத்தை பெற்றதற்கு பின்னால் அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ்கள் 23 ஆண்டுகள் வாழ்ந்த அன்னை ஃபாத்திமா ஹதீஸ்கள் வெறும் 10 ஆகும். அஹ்லுல் பைத்துகளை எப்படி ஓரம் கட்டி வைத்தினார்கள் பார்த்து கொள்ளுங்கள். மோவியா தன்னுடைய வயதான காலத்தில் 30க்கும் அதிகமான குதிரைகள், அதில் ஏராளமான செல்வங்கள், அதில் அடிமைகளோடு படை திரட்டி டமாஸ்கஸ் இருந்து மதீனா வருகிறான். வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவர்களெல்லாம் மதீனாவிற்கு வெளியே அழைத்து கூறுகின்றான், நீங்கள் உடனே இங்கிருந்து மதீனா விட்டு மக்கா செல்ல வேண்டும் என்று அந்த சஹாபா நிர்பந்தப்படுத்தி மதீனாவை விட்டு மக்காவிற்கு அனுப்பி வைத்தான். பின் மதீனாவுக்குள் நுழைந்து, எனக்கு பின் என் மகனே அடுத்த மன்னன், நீங்கள் என் மகன் யஜீதிற்கு பையத் செய்ய வேண்டும். இதற்கு இப்னு அப்பாஸும் இப்னு மஸ்ஊதும் இப்னு உமரும் சம்மதித்து விட்டார்கள். நீங்களும் சம்மதம் தெரிவிக்கும் என்று துணிந்து ஒரு பொய்யை கூறினான். பின் தன் படைகளோடு மக்கா வந்து இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், இப்னு உமரை பார்த்து, மதீனாவாசிகள் அனைவரும் எனக்கு பையத் செய்துவிட்டார், மகனுக்கு பையத் செய்து விட்டார்கள், ஆகவே நீங்களும் பையத் செய்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகின்றான். மக்காவாசிகள் மத்தியில் எதுவுமே பேசக்கூடாது என்றான். சத்திய சஹாபாக்களைய அலிகளுக்கு ஆதரவாகிய அஹ்லுல் பைத்துக்கு ஆதரவாகிய இப்னு மஸ்ஊத் அவர்களையும் இப்னு அப்பாஸ் அவர்களையும் இப்னு உமர்களையும் பார்த்து அபூதர்களையும் பார்த்து கூறுகின்றான், நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் என்னுடைய மகனுக்கு பையத் செய்ய நிர்பந்தப்படுத்தினார்கள். பின் மக்காவாசிகளை சம்மதிக்க வைத்து யஜீதை அரசனாக்கினான். கிலாஃபத்தை வீழ்த்தி தன்னைத்தானே மன்னனாக்கி பிதத்தை செய்தவன் தான் இந்த மோவியா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான். நரகத்துடைய நாயாக இருக்கக்கூடிய இந்த மோவியாவை இன்றளவு முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள ஆலிம் பெருமக்கள், தங்கள் ஆலிம் என்று சொல்லக்கூடியவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார். உசைர் ரலியல்லாஹுடைய கழுத்தை அறுத்து அதை வீதியாக ஊரம் நடத்திய யஜீதையும் ரலியல்லாஹு என்று சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில் கிலாஃபத்தை வீழ்த்தி மன்னராட்சியை கொண்டு வந்த மோவியாவை ரலியல்லாஹு என்று சொல்வது மிகப்பெரிய அபத்தமாகும். இன்னும் அவன்தான் முதல் செய்ய இஸ்லாத்திலே பிதத்தை செய்தவனாவான். குலஃபா ராஷிதினுடைய கிலாஃபத்தை வீழ்த்து மன்னராட்சியை கொண்டு வந்த முதல் பிதத்வாதியும் மோவியா ஆவான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.